ஹாய் கைஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முதல் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு ஆட போகிறாங்க. இந்தியன் டைமிங்க்கு 3:30க்கு ஹெட்டிங்லேயில் முதல் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். டாஸ் போட்டதுக்கப்புறம் ஏதாவது பிச்சு கண்டிஷனில் இல்லை பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஃபைனல் டீமை நம்ம டெலிகிராம் சேனலில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் மினிட்ல அப்டேட் இருந்துச்சுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்குது. லிங்க் மூலயமா ஜாயின் பண்ண முடியாதவங்க விகே டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு டெலிகிராமில் சர்ச் ஆப்ஷனில் சர்ச் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால் ஃபேண்டசி கேம் ஆட முடியும். டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது மூலயமா வெறும் ஒரே ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி நீங்கள் கேம் வந்து ஆட முடியும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டால் பண்ணி ஆட போகிறீங்க அப்படின்னா அந்த ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு போனஸ் ஆஃபர் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியல் கேஷாகவும் குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை நீங்கள் இலவசமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இங்கிலாந்துல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த இயர் வந்து ஹாட் வந்து ரொம்ப, அதாவது வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாட்னஸாக இருக்கு. அரௌண்ட் 30 டிகிரி வரைக்கும் இந்த டைம் இந்த சம்மர் வந்து இங்கிலாந்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இங்கிலாண்டோட வெதர் எப்பயுமே மோஸ்ட்லி அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். நிறைய நம்ம மேட்சஸ், கிரிக்கெட் மேட்ச் ஃபாலோ பண்ணுற நமக்கே தெரியும். முதல் நாள் பயங்கரமாக வெயில் அடிக்கும், மறுநாள் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக நடந்த WTC ஃபைனலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் 2 நாள் வந்து கண்டிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஒரு மாதிரி முதல் டே 1லலாம் ஓவர்காஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டே 3ல பயங்கரமாக வெயில் அடிச்சு பிச்சே ரொம்ப காஞ்சு போய் இருந்துச்சு. ஸோ பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் இங்கிலாண்டில் ரொம்ப ரெகுலராக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் அந்த பிச்சு கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. பட் ஓவர்காஸ்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த கண்டிஷனை வந்து நீங்கள் வெதர் கண்டிஷன் பார்த்து அதில் ஃபாலோ ஆகிட வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓவராலாக வந்து இங்கே 84 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் வந்து 29 முறை பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமும் 36 முறை சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கோரிங் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு இன்னிங்ஸாக நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே வந்து அந்த ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவர்காஸ்ட் கண்டிஷன் இல்லாமல் இருந்து டாஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா வின் பண்ணுற டீமு பேட்டிங் சூஸ் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும் பொழுது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு டார்கெட்டை செட் பண்ணி கொடுக்குற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இன்னொரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இந்த இங்கிலாந்து மாதிரி கண்டிஷனில் மேட்சஸ் நடக்கும்பொழுது ஒரு சிம்பிளான கான்செப்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. அதாவது ஏர்லியாக நியூ பாலில் ஸ்விங் இருக்கும். அதனால வந்து டாப் ஆர்டர் பேட்டரை ட்ராப் பண்ணிட்டு மிடில் ஆர்டர் பேட்டர், லோவர் மிடில் ஆர்டர் பேட்டரை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நானுமே நிறைய ட்ரை பண்ணுவேன் அது. பட் இப்போ இந்த ரீசெண்டான இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாகவே வந்து டியூக் பால் யூஸ் பண்ணுறாங்க. வழக்கமாக கொக்கோபரா பால் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டியூக் பால் அப்படிங்கிறது இனிஷியலாகவும் ஓரளவுக்கு ஸ்விங்கு கிடைக்குது. பால் கொஞ்சம் ஓல்டாக பால் சாஃப்ட் ஆகிடுது. சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்விங்கு கிடைக்குது. அது கொஞ்சம் இன்னும் கஷ்டமா இருக்கு. நியூ பால் ஆடுறத விட அந்த பால்ல ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பேட்டர்ஸை டெஸ்ட் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு போங்க. அதுதான் எப்பயுமே கிளிக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து பார்த்தலாம். இங்கிலாந்து அவங்களுடைய பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜாக் ரவுலி, பென் டக்கட் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒலி போப் நம்பர் 3, ரூட் நம்பர் 4, ஹாரி ப்ரூக் நம்பர் 5, பென் ஸ்டோக்ஸ் நம்பர் 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேமி ஸ்மித் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். பவுலிங் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்கராக தெரியுது. ஏன்னா பிரைன் கார்ஸ் ஃபேஸ் நல்லா போடக்கூடிய பவுலர். பட் ஸ்விங் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணுறது நம்ம பார்த்தது கிடையாது. ஜோஸ் டங்கு அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டான ஒரு பவுலர் கிடையாது. விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. கிறிஸ் வோக்ஸ் ஒரு மெயின் சாலிட் பவுலர். நியூ பால், ஓவர்காஸ்ட் கண்டிஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பவுலராக இருப்பார் அப்படிங்கிறது டவுட் இல்லை. ஸோ பவுலிங் கொஞ்சம் வீக்கராக தெரியுது. ஸோ அதனால பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர்ஸ் போடுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஜோ ரூட்டும் வந்து போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நாள் மெயின் பவுலர்ஸோட தான் போறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லாங்கா பேட்டிங் ஆடினாங்க இந்தியா அப்படின்னா டெஃபினட்டா ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ்ல இருந்து நம்ம நிறைய ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம்.
பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாக் ரூலி, ஓலி போப் இவங்களுக்குலாம், ஹாரி ப்ரூக் இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணாலுமே கூட கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்க. அண்ட் இந்தியன் டீமோட பவுலிங் ரொம்ப சாலிடா தெரியுது. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஓவர்சீஸ் கண்டிஷன்ல மேட்ச் ஆடும் பொழுது ஆப்போனண்டோட நம்ம பவுலிங் அட்டாக் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். பும்ரா, பிரசித் கிருஷ்ணாலாம் நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. சிராஜும் எப்பயுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஷார்துல் தாக்கூர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால முழுக்க முழுக்க இங்கிலாந்தோட பெரிய ஹோப் எல்லாமே ஜோ ரூட் மேலையும் பென் ஸ்டோக்ஸ் மேலையும் தான் இருக்கும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். யார் ஆட வைக்க போறாங்க அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன் ரொம்ப காலமாகவே இந்த டீம் சர்க்கியூட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்காரு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எல்லாம் பேக்கப் பிளேயராக இருந்திருந்தாரு. ஸோ நிறைய முறை வந்து இந்தியன் டெஸ்ட் டீமோட இருந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே அந்த பேசிஸ்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ரீசன்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணி மேபி சாய் சுதர்சன் மாதிரி பிளேயருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு சான்ஸ் கிடைக்க போதா டெபியூ பண்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நிதேஷ்குமார் ரெட்டி பார்டர் கவாஸ்கர் டிராஃபில நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஷார்துல் தாக்கூர் ஓவர்சீஸ் கண்டிஷன்ல எல்லா இதுலயுமே நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து இங்கிலாந்து இந்தியா விராட் கோலி கேப்டன்சியில வந்து ஒரு சீரீஸ் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப கூட அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த முக்கியமா கடந்த ஒரு 2-3 இயர்ஸா குறிப்பா விராட் கோலி கேப்டன்சி அப்ப கூட பேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸோட அந்த லோவர் மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குரூஷியலா இருந்திருக்கு. பேட்டிங்ல சொல்றேன். ஒரு ரிஷப் பந்த், ஒரு ரவீந்திர ஜடேஜா, ஷார்துல் தாக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் பேட்டிங்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ணியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணி. ஸோ அதனால பேட்டிங் டெப்த் எந்த அளவுக்கு க்ளோஸா எடுத்துட்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சாலிடான டீமா தெரியுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்துல் தாக்கூர் பெட்டரான ஆப்ஷன். நிதேஷ்குமார் ரெட்டியை கம்பேர் பண்ணும்பொழுது ரீசன்ட் ஃபார்மும் நிதேஷ்குமார் ரெட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஷார்துல் தாக்கூர் எப்பயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்காவில் கூட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த மேட்ச் வின் பண்ணிலாம் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. பார்க்கலாம் எந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஹர்ஷதீப் சிங்கும் இருக்காரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி அதையும். டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல சேஞ்சஸ் இருக்கும். பவுலிங் சாலிடா இருக்கு. பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக ஹர்ஷதீப் ஆனாலுமே இங்கிலாந்து கண்டிஷன்ல ஹர்ஷதீப் ஸ்விங்கு கொஞ்சம் டெஃபினட்டா டேஞ்சரஸ் பவுலராக தான் இருப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஆப்வியஸாக 2 பெரிய பிளேயர் ரிட்டையர் ஆயிருக்காங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி. குறிப்பாக விராட் கோலியை கண்டிப்பாக நிறைய மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. புஜாரா, ரஹானே, ஸோ இவங்க எல்லாமே கூட இருப்பாங்க. பட் அவங்களும் ரீசெண்ட் டைம்ல டெஸ்ட் ஸ்குவாட்ல இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டீம் தான். எப்படி இங்கிலாந்து கண்டிஷனில் ஆட போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். KL ராகுல் அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்லையும் சரி, பிராக்டிஸ் மேட்ச்லையும் சரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. கருண் நாயரும் வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ ஓரளவுக்கு கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆயிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்ட்டு. ஹெட் டு ஹெட் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது எந்தெந்த பிளேயர்லாம் நல்ல பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஜோ ரூட் ஆப்வியஸா 2800 ரன் வந்து அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. SSV ஜெய்ஸ்வால் 712 ரன் அடிச்சிருக்காரு. கருண் நாயர் 320. கருண் நாயர் எப்போ டெஸ்ட் ஆடினார் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு 3 மேட்சும் நம்ம தான் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு மேட்ச் சென்னையில நடந்த மேட்ச், அதுல 300 அடிப்பாரு. ஸோ அந்த 300க்கு அப்புறம் அப்படியே காணாம போயிட்டாரு. ஸோ அதற்கப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு பயங்கரமான சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் IPL கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு இப்போ திரும்ப கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அந்த 300னால தான் இந்த 320 ரன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. பும்ரா 26 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. இந்த வென்யூல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன்ஸ் யாருமே இல்லை. பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி. ரூட் 682 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஓலி போப் வந்து 87 ரன் ஒரே ஒரு மேட்ச்ல ஆடி அடிச்சிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் 489 ரன். கிறிஸ் வோக்ஸ் 14 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இங்கிலாந்து பிளேயர் அப்கோர்ஸ் ஆப்வியஸா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு. ஸோ டெஃபினட்டா வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வென்யூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது. லோ பர்சன்டேஜ் GL பிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஷார்துல் தாக்கூர் ஆப்வியஸா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் ஷுவரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 16% பக்கம் தான் எடுத்திருக்காங்க. பிளேயிங் லெவனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஜாஸ் டங்கு
மெயின் பவுலர் கிறிஸ் வோக்ஸுக்கு அப்புறம் நியூ பால்ல போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா விக்கெட் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. 5% மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓலி போப் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு 100 அந்த ரேஞ்செலாம் கூட ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் பும்ராக்கு அகென்ஸ்டா நிறைய முறை வந்து அவருடைய விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. பும்ராவை மட்டும் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா அதற்கப்புறம் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இவருமே கிட்டத்தட்ட 18% பக்கம் தான் வந்து எடுத்திருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா சூப்பரான ஒரு ஃபார்ம்ல வர்றாரு. ஜெனியூன் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்திருக்காரு. ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். ஐபிஎல் மோஸ்ட்லி இந்தியன் கண்டிஷனோட இங்கிலாந்து கண்டிஷன்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ பிரசித் கிருஷ்ணா 20% தான் எடுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். இதில் கேப்டன் ஜோ ரூட், வைஸ் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஜோ ரூட் ஆப்வியஸாக பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எந்தவித சந்தேகமும் இல்லை. பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங்லேயே அவருடைய கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும். பவுலிங்லையும் கட்டாயம் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பென் டக்கட் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் 2 பேருமே அதிரடியான ஒரு இன்டென்ட் டெஸ்ட் மேட்ச் ஆயிருந்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எர்லியா அடிக்க போகலாம், இல்லை விக்கெட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் 2 பேருமே அந்த பெரிய ஸ்கோர் 100, 150 அந்த ரேஞ்சில் அடிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காம ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து எடுத்துட்டேன். சாய் சுதர்சன் ஆடினார் அப்படின்னா டீம்ல எடுத்துக்கோங்க. டீம்ல ஏன்னா ரீசெண்டாக அவர் இந்த கவுண்டி மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஆடி இருக்காரு. அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால கண்டிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்காது அவருக்கு அப்படின்னு தோணுது. சாய் சுதர்சன் ஆடினார் அப்படின்னா டீம்ல தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, பும்ரா, கிறிஸ் வோக்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ரிஸ்கியா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன்ல ரிஷப் பந்தை கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலாந்துல கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பிளஸ் விக்கெட் கீப்பர் டெஸ்ட் மேட்சஸ்ல எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விக்கெட் பவுலர் விக்கெட் எடுத்தாலே 20 பாயிண்ட் தான் கிடைக்கும். பட் ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட் அப்படிங்கிற பொழுது ஷுவரா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கிறிஸ் வோக்ஸ், அதற்கப்புறம் பும்ரா. ஸோ இந்த 3 பேரும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளான ஆப்ஷனாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீம்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சு, பிளேயிங் லோன்ல ஏதாவது இந்தியன் பிளேயிங் லோன்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா கூட, இல்ல கண்டிஷன் ஓவர்காஸ்ட் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு சில மாற்றங்கள் பண்ண வேண்டி இருக்கும். அதை நான் என்ன அப்படிங்கிறத டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஐபிஎலுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். பெரிய அளவுல வியூஸ் போகாது அப்படின்னு எனக்கு தெரியும். 50, 100 வியூஸ் தான் போகுது. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஓரளவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் லைக் பண்ணுங்க. வேணும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் என்னுடைய பர்சனல் மெசேஜ் பண்றதுக்கான ஐடி கொடுத்துருப்பேன். அங்க கூட உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். நான் ஃப்ரீயா இருக்க சமயத்துல கிளியர் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து நிறைய கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப கிரேஸ் அதிகமா இருக்கும். நான் அகைன் சொல்றேன், T20 இந்த மாதிரி ஃபார்மட்ல நீங்க வந்து ஒரு கிராண்ட் லீக் அடிக்கிறத விட டெஸ்ட் மாதிரியான ஃபார்மட்ல கிராண்ட் லீக் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல நீங்க நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. கிளிக் ஆக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. நன்றி.